மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றின பேச்சுக்கள் தான் சோஷியல் மீடியா முழுக்க பகிரப்பட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜாய் கிறிசல்டா, நான் தான் இரண்டாவது மனைவி, அவர் என்னை ஏமாத்திட்டாரு, ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கோன்னு சொல்லி தான் என் கூட பழகினாரு, ஒரு குழந்தை வந்த பிறகு இப்போ அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு, பிளாக்மெயில் பண்றாரு, அடிக்கிறாரு அப்படின்னு அடுக்கடுக்க அவர் மேல குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி, நான் தான் அவங்களுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால அந்த பேரை கூட எடுக்காம அவர் மேல எந்த ஒரு குற்றமும் சொல்லாம இன்னுமே அவங்க அவர் கூட நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுன்னு இப்படிதான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எதை பத்தியுமே வெளியிலயோ சோசியல் மீடியாலயோ ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா இப்போ குக் வித் கோமாளில ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் இந்த செட்ல இருந்து எடுத்தது, இவங்க என்னுடைய நண்பர்கள், இதுவரையும் யாருமே என்ன ஜட்ஜ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் மட்டும்தான். வெளியில ரொம்ப சாதாரணமா என்ன ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. என்னுடைய நண்பர்கள் இதுவரையும் என்ன ஜட்ஜ் பண்ணதே கிடையாது, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி குக் வித் கோமாளி செட்டில் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸுக்கு கேப்ஷன் போட்டிருக்காரு. இதுவரையும் ரொம்ப அமைதியா இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இப்படி ஒரு கேப்ஷனை கொடுத்திருக்காரு அப்படின்னா அது ஜாய் கிறிசல்டா மேல இருக்கக்கூடிய ஒரு வன்மம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரையும் அவர் ஏன் தன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லாம இருக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அவரு கண்டிப்பா அரெஸ்ட் ஆவாரு அப்படின்னு பலருமே சோஷியல் மீடியால கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்க, இன்னுமே அவர் அரெஸ்டும் ஆகல, அவர் மேல என்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா ஜாய் கிறிசல்டா டெய்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் லவ் பண்ணப்போ எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு அவரை இவங்க தான் பிளாக்மெயில் பண்ற மாதிரி தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.